ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி போயிட்டாலே இந்த ஓப்பனிங் பார்சல் வீடியோங்கிறது மஸ்ட்டு. எல்லா செல்லர்ஸும் சொல்கிறது வந்து ஓப்பனிங் பார்சல் வீடியோ எடுங்க அப்படின்னா. அது ஏன் எடுக்க சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் சரி, இல்லை சைஸ் சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, இல்லை ப்ராடக்ட்டே மாறி வந்திருந்தாலும் சரி, இந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. செல்லர்ஸ்க்கும் நல்லது, பையர்ஸ்க்கும் வந்து நல்லது. எல்லாருமே இந்த மிஸ்டேக்கை பண்ணுறதில்ல. பட் சில பேர் இந்த ஃபோர்ஜரியெல்லாம் பண்ணுறனால ஒரு அத்தாட்சி வேணும்ல, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் இந்த ஓப்பனிங் பார்சல் வீடியோங்கிறது வந்து மஸ்ட்டு. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக இந்த ஓப்பனிங் பார்சல் வீடியோ வந்து எடுக்க தெரியறதில்ல. எடுக்கிறாங்க, ஆனால் சரியாக எடுக்க தெரியறதில்ல. அதைத்தான் வந்து நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இது ஏன்டென்ட் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நல்லது, செல்லருக்கும் நல்லது. ஓப்பனிங் பார்சல் வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபோனில் வீடியோஸ் எடுக்க போகிறீங்களோ அதை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ளைன் மூடில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுருங்க. ஏன்னா கால்ஸ் வந்துச்சுன்னா கட் ஆக சான்சஸ் இருக்குல்ல. எந்த ஒரு கட் பாஸ் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிக்கணும் வீடியோ. அதுதான் வந்து மெயின் ரூல் வந்து ஓப்பனிங் பார்சல் வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம், வேறு யாராவது ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்க வச்சுட்டு நீங்கள் ஃபுல் பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி காமிங்க. இப்போ நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்டாண்ட் இருக்கிற பட்சத்துக்கு ஓகே, இல்லை எல்லாட்டையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அதனால் வந்து நீங்கள் வேறு யார்ட்டையாவது கொடுத்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா பார்சல் வந்து 360 டிகிரியில் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. தேர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்சல் இப்போ ரிசீவ் ஆன பார்சல் இது உங்களுக்கு மாடலுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காமிச்சிடணும். அட்ரஸ் அதை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு இப்படி சுற்றி காமிச்சிடணும். பார்சல் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை, எங்கேயுமே சீலெல்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லை இல்லையா. இதை வந்து காமிச்சிடணும் ஃபுல்லாக. ஓகேவா. அப்புறம் வந்து எதுவும் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துக்கு ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சிசர்ஸ் யூஸ் பண்ணிடுறீங்க. சிசர் யூஸ் பண்ணால் உள்ளே இருக்க ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுன்னா, சிசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஈஸியாக டேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கையில். ஓகேவா. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் ஓப்பன் பண்ணுறோமா, ஈஸியாக வந்துடுச்சா. இதுக்கு எதுக்கு போயிட்டு சிசர்ஸ். ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடியோ அவ்வளோதான் டேர் பண்ணியாச்சு, இப்படி வந்து வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளே இருக்க வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருக்கா, டேமேஜ் இருக்கா, நீங்கள் எப்படி வந்து காமிப்பீங்க. ஓகேவா. இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து வெளியே எடுத்துகிட்டு இப்படியே நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இது வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் 3 போட்டிருக்கேன் இல்லையா. இது வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வெளியே எடுத்துகிட்டு நான் கேட்ட சைஸ் தான் வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இன்கேஸ் ஏதாவது சைஸ் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேமராவில் க்ளோஸ்அப்பாக காமிச்சு, நான் இந்த சைஸ் கேட்கல மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இப்படி க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கணும். இப்போ கரெக்டாக வந்த பட்சத்துக்கு ஓகேவா. ஃபஸ்ட்டு எல்லாம் 3 ப்ராடக்ட் போட்டிருந்தோம், 3மே வந்துருச்சு. இப்போ சைஸ் செக்கிங் வந்து பண்ணுறோம். ஓகேவா. சைஸ் ஏன்னா கரெக்டாக தான் ரிசீவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மாறி வந்த பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து காமிக்கணும் பக்கத்தில். ஓகேவா. தேர்ட், இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு கட் பாஸுமே பண்ணல இந்த வீடியோவை. இப்போ 1 by 1 ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். டைம் லென்த்தாக போனாலும் பரவாயில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுவீங்க. நம்ம செல்லரையும் தப்பு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பேக்கிங்கில் வந்து மிஸ்டேக்ஸ் ஆகலாம், ஏதாவது மாறி வரலாம், இல்லை அவங்க டேமேஜஸ் இருந்தால் மோஸ்ட்லி நல்ல வெண்டாஸாக இருந்தாங்கன்னா சென்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேவா. ஃபுல்லாக பார்த்துடணும். லென்த்தாக போகிறத பற்றி ஒரு கவலை கிடையாது. எல்லா வெண்டாரும் சொல்கிறது அதுதான், வீடியோ லென்த்தாக போனால் பரவாயில்ல, பட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கட்டாயம் நீங்கள் வீடியோ வந்து ஷோ பண்ணியிருக்கணுன்ட்டு. ஓகேவா. இந்த டாப்பில் வந்து எந்த டேமேஜஸுமே கிடையாது, நமக்கு எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. ஒரு ப்ராடக்ட் முடிச்சதுக்கப்புறம் சேம் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம இன்னொரு வீடியோ எடுத்துக்கலான்ட்டும் நீங்கள் போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அதே இதில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி தான் எடுக்கணும். இது நீங்கள் நிறைய ப்ராடக்ட் போட்டிங்கன்னா இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இது அதே மாதிரி தான். ஏன்னா நிறைய பக்கம் நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டே இருப்போம். ஆனால் ஓப்பனிங் பார்சல் வீடியோ இல்லாமல் நான் உங்கள்கிட்ட எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், நீங்கள் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டால் அவங்க என்ன பண்ண முடியுது, வந்து ஒரு மெயின் ரூல் ஆன்லைனில். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இதுவும் சேம் லைக் அதே மாதிரி தான். ஃபுல்லாக தரோட செக் பண்ணுங்கள். இப்போ இதில் டேமேஜ் இல்லாத பட்சத்துக்கு பரவாயில்ல. இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருக்குதுன்னு வைங்களேன், என்ன பண்ணணும்னா அது இந்த மாதிரி வந்து ஒரு நூல் இலைகள் விட்டது அதெல்லாம் வந்து பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை.
இந்த மாதிரி ஒரு பெருசாக ஏதாவது இன்கேஸ் டேமேஜ் இருந்தால் இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்து காமிக்கணும். நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அதையும் நீங்கள் க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கணும். வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தனியாக வீடியோ எடுத்து காமிச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. இது செகண்ட் டாப்பாக இன்னொன்று செக் பண்ணிடலாம். இது வந்து தேர்ட் ஒன். ஓகேவா, சைஸ் செக்கிங் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இருந்தாலும் அதையும் இன்னொரு டைம் பார்த்துட்டு ஃபுல் செக்கப் பண்ணிக்கலாம். எந்த டேமேஜஸும் இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம வாங்கின ப்ராடக்ட் வந்து பை காட் கிரேஸ் எந்த டேமேஜஸுமே இல்லை. இருந்துச்சு அப்படின்னா எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். இது என்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமே வராது. ஓகேவா, தேங்க்யூ.